செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வீடியோல நம்ம எது பெரியது அப்படின்றதுக்கான வசனத்தை பார்த்தோம், பாட்டு கேட்டோம், சூப்பரான ஒரு கதையும் கேட்டோம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எப்படி செய்யப்பட கடவுது அப்படின்ற டாபிக்ல தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கான பைபிள் ரெஃபரன்ஸ் பார்த்துடலாமா? இதுக்கான பைபிள் ரெஃபரன்ஸ் பைபிள்ல 1 கொரிந்தியர் 16:14. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. 1 கொரிந்தியர் 16:14. ஆமா குட்டீஸ், நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதை ரொம்பவே அன்போட செய்யணும். ரொம்ப குட்டியான வேர்ஸ்ல உங்களுக்கு கத்துக்க ஈஸியா இருந்துச்சா? இப்போ இந்த வேர்ஸ் பேஸ் பண்ணி உங்களை சூப்பரா டான்ஸ் பண்ண வைக்கிற ஒரு சாங் கேட்கலாமா? குட்டி தம்பி குட்டி தங்கை செய்திடுவோமே காரியங்கள் யாவையும் அன்புடனே. குட்டி தம்பி குட்டி தங்கை செய்திடுவோமே காரியங்கள் யாவையும் அன்புடனே. ஜெபித்திடுவாய் அன்புடனே, உதவிடுவாய் அன்புடனே. தினம் தினம் காரியங்கள் யாவையும் அன்போடே அன்போடே நாம் எல்லாம் செய்வோமே. பகிர்ந்திடுவாய் அன்புடனே, பழகிடுவாய் அன்புடனே. தினம் தினம் காரியங்கள் யாவையும் அன்போடே அன்போடே நாம் எல்லாம் செய்வோமே. பேசிடுவாய் அன்புடனே, நடந்திடுவாய் அன்புடனே. தினம் தினம் காரியங்கள் யாவையும் அன்போடே அன்போடே நாம் எல்லாம் செய்வோமே. குட்டி தம்பி குட்டி தங்கை செய்திடுவோமே காரியங்கள் யாவையும் அன்புடனே. அன்போடே அன்போடே நாம் எல்லாம் செய்வோமே. 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 ராணி அப்படின்னு சொல்லி ஒரு பேத்தி இருந்தாங்க. தாத்தா எப்பயும் அவங்கள ஒரு பார்க்கு கூட்டு போவாங்க, அவங்களுக்கு கதை படிச்சு சொல்லுவாங்க, பைபிள் ஸ்டோரி, பைபிள் வேர்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள ரொம்பவே நேசிச்சாங்க. தாத்தா ஒரு நாள் ரவிக்கும் ராணிக்கும் அவங்களுக்கு தெரியாம ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? தாத்தா, அந்த ரவியவும் ராணியையும் கூப்பிட்டு, எனக்கு இன்னைக்கு உடம்புக்கு முடியலப்பா, எனக்காக யாராவது என்னோட கிச்சனை கொஞ்சம் கிளீன் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்களாம். அப்போ ஃபர்ஸ்ட் ராணி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ராணி எப்படி கிளீன் பண்ணாங்க தெரியுமா? இந்த தாத்தாக்கு வேலையே இல்லை, சும்மா இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிப்பா அப்படி ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தாத்தா நான் முடிச்சிட்டேன் தாத்தா அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அப்புறம் யார் போனா? ரவி கிளீன் பண்றதுக்காக போனா. ரவி ரொம்ப அன்போடு நம்ம தாத்தாக்காக செய்யறோம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா, ரொம்ப பொறுப்பா, ரொம்ப அமைதியா, அதே சமயத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அந்த பாத்திரத்தை எல்லாம் கிளீன் பண்ணி பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி அழகா வச்சான். இத தாத்தா என்ன பண்ணாங்க, ஓரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் தாத்தா ரவியவும் ராணியையும் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன், அந்த டெஸ்ட்ல ரவி தான் பாஸ் ஆனா. ஏன் தெரியுமா? ஏன்னா ரவி நான் சொன்ன வேலையை எப்படி செஞ்சா, அன்போட செஞ்சா. ஆனா ராணி நீ ரொம்ப
சலிச்சுக்கிட்டு கோவமா ஐயோ நம்மள வேலை செய்ய சொல்றாங்களே இந்த தாத்தா அப்படின்னு கஷ்டப்பட்டு செஞ்ச. அப்படி செய்யக்கூடாது. எந்த காரியம் செஞ்சாலும் அதை அன்போட செய்யணும். அப்படி செய்யறவங்களுக்கு ஒரு பரிசும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தா ஒரு பரிசு எடுத்து ரவி கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்தது ரவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பதான் ராணி அவளோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னா தெரியுமா தாத்தா கிட்ட, இனி நான் எந்த விஷயம் செஞ்சாலும் அன்போட செய்வேன் தாத்தா அப்படின்னு சொன்னாலாம். என்ன குட்டீஸ், இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அண்ட் இன்னைக்கு இந்த கதை, இந்த வசனம் பேஸ் பண்ணி உங்களுக்கான சிந்திக்க, செயல்பட, ஜெபிக்க சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் நீங்க சிந்திக்க. இன்னைக்கு நீங்க எல்லா விஷயங்களையும் அன்போட தான் செஞ்சீங்களா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? ஒருவேளை நீங்க செய்யல அப்படின்னா உங்களை நீங்க மாத்திக்கோங்க. நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதை அன்போட செய்யணும். நீங்க செயல்படுறதுக்கு இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க எது செஞ்சாலும் அதை அன்போடு செய்யணும். உங்க அம்மாக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், நீங்க படிக்கிறப்ப இருக்கட்டும், வெளியில போறப்ப வரப்ப எல்லாமே நீங்க செய்யற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லயும் ஒரு சந்தோஷத்தோட ஒரு அன்போட நீங்க செய்யணும். இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு பார்க்கலாமா? நீங்க இன்னைக்கு ப்ரேயர் பண்றப்ப, ஏசப்பா நான் அன்பை பத்தி நிறைய கத்துக்கிட்டேன். அன்பு உங்களால உண்டாயிற்று. நீங்க அன்பா இருக்கிறது போல நாங்களும் அன்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நான் எப்படி செய்யணும்? அன்போடு செய்யணும் ஏசப்பா. அதுக்கு எனக்கு நீங்க சொல்லித்தாங்க. ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க சொன்னபடி நான் அன்போடு செய்ய எனக்கு நீங்க கத்துத்தாங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க ஜெபி. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. 1 கொரிந்தியர் 16:14. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. 1 கொரிந்தியர் 16:14.